எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒன்றும் இல்லை, நிகழ்ச்சி நிரலில் ஒரு சின்ன மாற்றம் தான். வழக்கமாக மற்ற இசை வெளியீட்டு விழாவாக இருந்தால் திரைப்படத்துறை சார்ந்த அதில் யார் சீனியராக இருக்காங்களோ, யார் பாப்புலராக இருக்காங்களோ அவங்கள கடைசியாக பேச வைக்கிறது வழக்கம். அது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ப்ரைவேட் ஆல்பமாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு சிஆர்பி பற்றி ஒரு வாழ்வியல் சொல்லப்பட்டிருக்கு. அதை இயக்கியிருக்கவரும் ஒரு சிஆர்பிஎஃப்பை சேர்ந்தவர். அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஐஜி அவர்கள் டிஐஜி இன்றைக்கி இருக்கிறதுனால நான் தான் கொஞ்சம் அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை மாற்றினேன். ஏன்னா அவர் சார் வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போகணுன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மாற்றிருக்கு, ஷெட்யூல் மாற்றிருக்கு. யாரும் குழப்பமாயிடாதீங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி தாமதமானதுக்கு நான் ஒரு காரணம். அதுக்கு நான் உங்கள்கிட்ட என்னுடைய வருத்தத்தை மன்னிப்பை கேட்டுக்கிறேன். காரணம், நான் திருவள்ளூரில் ஷூட்டிங்கில் இருந்து நேரடியாக வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவது வரைக்கும் என்ன நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியாது. வழக்கம் போல் நான் இங்கே வந்த உடனே ஃபரூக்கை கூப்பிட்டு முதல்ல என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள், உள்ளே கூப்பிட்டு போய் சொல்லுங்கள், போனால் தான் தெரியுங்க. ஃபரூக் எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக. அதுதான் ஃபரூக் சொன்னார், இல்லை இது மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் ஒன்று பண்ணுறோம், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், அதோட ஃபஸ்ட்டு வீடியோவும் பண்ணுறோம் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு பார்த்தா நான் சரி ஏதாவது பாப்புலராக ஏதாவது சாங் அது இதுன்னு மாடர்னாக இருக்கும், பாப் சாங்கு அல்லது ஒரு நேட்டிவிட்டியாக இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் இங்கே பார்த்தா ஒரு சிஆர்பி ஒரு வீரனுக்கு குழந்தை பிறந்திருக்கிற செய்தி கேட்ட உடனே எனக்கு என்னோடய பர்சனலாக என்னுடைய உறவுகளில் நடந்த நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால தான் இந்த ஷெட்யூலை சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக மிலிட்ரி எல்லாருக்கும் தெரியும். சிஆர்பிஎஃப் அதை விட கூடுதலானது அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன். நான் எங்கெல்லாம் கலவரப் பகுதிகள் எங்கே அதிகமாக இருக்கோ, எங்கே பதட்டமான சூழல் இருக்கோ, அங்கெல்லாம் போய் முதல் நாளாக தைரியமாக மக்களை பாதுகாக்க, அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்கு சிஆர்பிஎஃப் பயன்படும் அப்படின்றது நான் அறிந்தது. என்னுடைய சொந்த தாய் மாமனுடைய பையன், உங்கள் பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, அவன் போலீஸ் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அவனுக்கு போலீஸ் வேலைக்கு தான் போகணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசையிலேருந்து போலீஸ் ட்ரைனிங் பண்ணான். அவனுக்கு இந்த கண் பார்வை ஒரு ஐசைட் கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம வழக்கு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, மாறுகன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுனால என்னுடைய தாய்மாமன் பையன், நான் அவனும் ஒரே ஏஜ், ஒன்றாவே வளர்ந்தோம். நான் காலேஜ் போய்ட்டு அவன் அந்த பக்கம் போலீஸ் ட்ரைனிங் போகணுன்னு போனான். அவனை தமிழ்நாடு போலீஸில் எடுத்துக்கலை. அது காரணம் இந்த ஐசைட் ப்ராப்ளம். ஆனால் அவனுக்கு போலீஸ் வேலை கிடைக்கல அப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் எப்படியாவது நான் அந்த காக்கி ட்ரெஸ்ஸை போட்டணும்னு போராடி பார்த்து முடியலைன்ன உடனே அந்த டைமில் சிஆர்பிஎஃப்க்கு ஆள் எடுக்கிறாங்கன்ற செய்தி வந்த உடனே அங்கே போய் சேர்ந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் சிஆர்பிஎஃப்பில் போய் சேர்ந்துட்டான். சேர்ந்துட்டு நான் நீ என்ன லோக்கல் போலீஸில் தானே நீ என்னை எடுக்க மாட்டேன், நான் போய் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல போய் நான் போய் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டான். செலக்ட் ஆகிட்டான். இப்போ அவனுக்கு என்னுடைய சொந்த தாய்மாமன் பையன் இன்னொரு சின்ன எங்கள் மாமா முறை தான், திருமணம் உறவு செய்து கொள்ளக்கூடிய முறை தான். அதில் என்னுடைய தங்கச்சி எனக்கு தங்க முறை வேணும், அவனுக்கு திருமணம் செய்வதற்காக பேசி வச்சுருந்தோம். என்னுடைய சித்தப்பா ரயில்வேல இன்ஸ்பெக்டராக இருந்தவர். அவர் அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வேற ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், சின்ன வயசுலேருந்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கலான்ற மாதிரி உறவுகளில் பேசி வச்சுருந்தாங்க இல்லையா. பேசி வச்சுருந்ததில் இவன் சிஆர்பிஎஃப் வேலைக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் போய் சேர்ந்துட்டான உடனே அவர் எங்கள் சித்தப்பா என்ன பண்ணிட்டார், அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ நாங்கள்லாம் போய் வீட்டில் உட்காந்து போய் பேசினா, இல்லை சிஆர்பிஎஃப் பற்றி உங்களுக்கு தெரியாது, ஐயோ உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது, எப்போ வருவான் எப்போ போவான்னு தெரியாது, இருப்பானா இல்லையான்னு கூட செய்தி கூட கேட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப விடாப்பிடியாக இருந்துட்டார். சின்ன வயசுலேருந்து தான் நம்ம இவங்களோட தான், இவர் தான் கணவர், இவர் தான் மனைவின்னு அந்த ஒரு ஆசை உறவுகளில் வளர்த்துருப்பாங்க இல்லையா. அதை தாண்டி இப்போ அவனுக்கு ஒரு முக்கியமான சூழல் வந்தது. எந்த முடிவை எடுக்கிறது, வேலையை விட்டுட்டு வா பொண்ணு தர்றேன்னு சொல்கிறார். இப்போ அவன் என்ன முடிவு எடுக்க போகிறான் அப்படின்னா, அவன்
எனக்கு வேலை தான் வேணும், பொண்ணு வேணான்ட்டான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துருந்தவன் இல்லை எனக்கு அந்த வேலை தான் வேணும்ன்ட்டு உறுதியாக போய் அந்த வேலையிலே இருந்துட்டான். அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து, என் தங்கச்சி தான் எனக்கு, வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செஞ்சாச்சு. இப்போ இவன் போய் வேலைக்கு செஞ்சுட்டான். நான் கேட்டேன், நான் அந்த வயசில் நல்லா பேசிப்போம்ல, ஆள் மனதில் என்ன இருக்குன்னு நம்மக்கிட்ட தானே சொல்லுவாங்க. சொல்லும்போது இல்லை மாப்பிள்ளை அது பரவாயில்ல, நான் அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் பரவாயில்ல, என்ன இருந்தால் அந்த வேலையை விட்டுட்டு வர சொன்னது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக ஏதாவது தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போது செல்ஃபோன்லாம் வரல. அப்போது 89, 90 தொடங்கினது இந்த நான் சொல்கிற சம்பவம். இப்போ 92 பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த பிஜேபி தலைவர்கள், அந்த ரத யாத்திரை நடத்தின தலைவர்கள்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹவுஸ் அரெஸ்ட்டில் யார் பாதுகாப்புன்னா இவன் பாதுகாப்பு. அப்போ அத்வானி போன்ற தலைவர்கள், கூட இருந்த தலைவர்கள்லாம் வீட்டு காவலில் வச்சுருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் பாதுகாப்பு. ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான் இந்த மாதிரி. அப்போது அவன் உளவியலாக எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது பாரு. அவன் ஒரு இஸ்லாமிய பின்புலத்தை சேர்ந்தவன். ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கு. அந்த மசூதி இடிக்கப்பட்டதற்கு காரணகர்த்தாவாக சொல்லப்படுகிற அந்த தலைவர்கள் வீட்டு காவலில் வச்சுருக்காங்க, இவன் வெளியில். ஆனால் அவங்க உயிரை பாதுகாக்கணும். அப்போ அந்த இடத்துலையும் நான் கேட்குறேன், உனக்கு என்னடா மனநிலை இருந்தது அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல நான் என்னன்றதை பார்க்க மாட்டேன், எனக்கு நான் எடுத்திருக்கிற வேலை தான் முக்கியம், அதுதான் எனக்கு. அதாவது அவங்க கையில் அவங்க என்ன நிகழ்வுகளை வேணாலும் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவ்வளோ பெரிய ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க தன்னோட எடுத்துக்கிட்ட வேலைக்கு, அந்த வேலைக்கு சேரும்போது எடுத்துக்கிட்ட உறுதிமொழிக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுன்றதுல அந்த உறுதியை நான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பின்னால் அடிக்கடி கேட்பேன், நான் நாகாலாந்து போயிருக்கேம்மா, மணிப்பூர் போயிருக்கேம்மா, மிசோரம் போயிருக்கேம்மா, இப்படி எப்போ கேட்டாலும் இங்கேருந்து அங்கே போனால் இப்படி திடீர்னு ஒரு ஃபோன் அடிப்பான். ஃபோன் அடித்தா எங்கடா இருக்கேன்னா, பஞ்சாபில் ஒரு கலவரம், அங்கே இருக்கேன் அப்படிமா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மொழி வேறு மொழிகளை கற்றுக்கிட்டான். அதில் ரொம்ப குறிப்பாக அவன் சொல்கிறது என்னென்னா, இந்த நாகாலாந்து மணிப்பூர், நான் அதுக்காக தான் முன்னாடி பேசணும், ஏன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் அவர் ஐஜி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக. ஏன்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட செய்தி தான். அப்போ அவங்க நாகாலாந்துலலாம், அப்போ நாகாலாந்து மிசோராம்லலாம் மலைக்கு கீழேருந்து மலைக்கு மேலே போகும்போது இவங்களுக்கே, அதாவது கீழேருந்து கிளம்பிட்டாங்கன்னு மேலே சொல்லுவாங்களாம். மலைக்கு மேலே வர்றதுக்கு மேலே சேர்ந்தால் தான் உத்தரவாதம், ஆனால் இடையில எது வேணாலும் நடக்கலாம், சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது. அப்போ இரவு நேரத்தில் காவல் அது மாதிரி கீழேருந்து வரும்போது 2 பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க, மேலேருந்து போகும்போது வண்டி பாதுகாப்பாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் எப்போ வேணாலும் தாக்குதல் நடக்கலான்னு. அப்போ பகல் நேரத்தில் டென்ட்டில் படுத்துருப்போம். திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ ஒரு மலை உச்சியிலேருந்து இந்த போராளி குழுக்கள் ஷூட் பண்ணுவாங்க, தடன்னு எந்திரிச்சு ஓடணும் இப்படின்னா, அதாவது சினிமா காட்சிகளை போல் ஒன்றொன்றும் சொல்லிக்கிட்டே இருப்பான். இரவு நேரத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாகாலாந்துலலாம் மணிப்பூர்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே சில சப்தங்களையும் சில விசில் இதெல்லாம் அடையாளமாக வச்சுருப்போம். ஏன்னா யார் இருக்கான்னு தெரியாது. ஒரு காவலருக்கும் இன்னொரு காவலருக்கும் தூரம் இருக்கும் பாதுகாப்பில். அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற பாஷை, அந்த சம்பாஷணை இருக்கு இல்லையா, அது சரியாக சேரலைன்னு சொன்னால் இருட்டில் துப்பாக்கி சத்தம் மட்டும் கேட்கும், சுட்டது யாருன்னு தெரியாது. சிஆர்பிஎஃப் வீரனா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவனான்னு தெரியாது. காலையில் தான் தெரியும். திடீர்னு குளிச்சுட்டு இருப்போம், தண்ணி தொட்டி விழுந்து அதில் இறந்து போயிருக்காங்க இப்படின்னு ஒவ்வொரு அதிர்ச்சி தகவல்களாகவே நான் கேட்டிருக்கேன். நான் திரைப்படங்களுக்கு போவாங்க வீரர்கள், சிஆர்பிஎஃப் வீரர்கள் திரைப்படங்களுக்கு போகும்போது அப்படி யாராவது ஒரு 4 பேர் படம் பார்க்கணுன்னா தியேட்டர்களில் ரொம்ப குறைவாக தானே இருக்கும். அந்த மலையில் 4 பேர் உள்ளே இருந்தால் ஒரு ஆள் தியேட்டருக்கு வெளியே பாதுகாப்புங்க நாங்கள் நிற்போம். நண்பர்களே, வீரர்களே 4 பேர் உள்ளே இருந்தால் வெளியே ஒரு ஆள் பாதுகாப்புக்கு நின்றுட்டு, அவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்து இவர் வேறு ஒரு டீமோட போகும்போது இன்னொருத்தர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஏன்னா இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் எப்பொழுதுமே குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க போராளி குழுக்கள்னால அப்படின்ற இந்த தகவல்களை எல்லாம் கேட்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேடா அப்படின்றத எனக்கு தோணுச்சு. அதில் அவனுக்கே பர்சனலாக அடுத்த ஒரு நிகழ்வு என்ன நிகழுதுன்னா,
வேறு ஒரு இடத்துல திருமணம் செஞ்சாச்சு. இப்போ அதுவும் என்னுடைய உறவுக்கார பொண்ணு தான், என்னுடைய அக்கா பொண்ணு தான் திருமணம் செய்கிறோம். இப்போ வந்து இந்த இந்த பாடல் காட்சியோடு ஒத்து போனதுனால தான் இவ்வளவு நினைவு எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை. வந்ததுக்கப்புறம் அவனுக்கு முதல் குழந்தை பிறக்குது. ஆனால் முதல் குழந்தை பிறந்து இறந்துருது. பிறந்த உடனே இங்கே இறந்துருது மதுரையில். இப்போ போல் இந்த பாடல் காட்சியில் காட்டுவது போல் வீடியோ கால் இல்லை, செல்ஃபோன் கிடையாது, பார்க்குறதுக்கெல்லாம் அப்போ வாய்ப்பு இல்லை. 92 93 காலகட்டத்திலலாம் எதுவுமே இல்லை இல்லையா. அப்போ லீவு அப்ளை பண்ணால் லீவு கொடுக்கல அப்படின்றது அவனுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. அங்கேருந்து தொடங்குது. லீவு கேட்குற அவன் என்ன சொல்கிறான், எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது இறந்துருச்சு, அதுக்கு ஒரு ப்ராசஸ் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ப்ராசஸில் லீவு கிடைக்கல. நான் வந்து அவன் அந்த லீவு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வந்து பார்க்கும்போது அது வரைக்கும் குழந்தைய வச்சுருக்க முடியாது இல்லையா, அதை அடக்கம் பண்ணியாச்சு. அப்போது இப்போ அந்த இடத்துல நின்று சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இவ்வளோ நான் போராடி இந்த வேலையை நான் நேசித்து நான் கூட இருந்து கடைசியில் என்னுடைய இப்போ குழந்தை இறந்தது கூட எனக்கு லீவு கிடைக்கல. அது என்ன காரணன்றது தெரியலை, அதில் தாமதமானதுண்டு. அதற்கு பின்னாடி அவன் வந்து சிஆர்பிஎஃப் வேலை வேணான்றது அது ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அது எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிஆர்சியில் மதுரையில் பாண்டியன் ரோட்வேஸ் இருக்கு இல்லையா, கார்பரேஷனில் அங்கே வேலைக்கு சேர்ந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த பாடல் காட்சியை பார்த்த உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த கதைகள் எல்லாமே. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள். இவ்வளவு கடினமான ஒரு உழைப்பு, இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர்களை தான் நம்ம சினிமாவில் அதிகமாக வந்து இராணுவ வீரர்களை காவல்துறை மட்டும்தான் பார்த்துருப்போம். சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்லாம் பற்றி நம்ம பார்க்குறதில்ல, யாரும் அதை சொல்கிறதும் இல்லை, அதை பற்றி தெரியவும் தெரியாது. ஆனால் இவர்களுக்கு எல்லாத்தையும் விட எல்லா இடத்துலையும் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல பூரா சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்கிறாங்கன்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாக நான் உணர்கிறேன். அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த வீடியோவை எடுத்து இந்த பாடலை எடுத்தவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி ஒரு நிகழ்வுக்கு பெருந்தன்மையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டிஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நான் இந்த துறையை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை சொன்னேன். இதில் இருக்கிற முழுமையான விஷயங்களை, ஏன்னா இதை வெறும் இசை வெளியீட்டு விழாவை கடந்து போயிடாமல், ஒரு ஆல்பம் ரிலீஸாக கடந்து போயிடாமல், இதன் மூலமாக சமூகத்துக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது, அல்ல இந்த துறை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம வேறு ஒன்று வச்சுருப்போம். இந்த நாடு பல்வேறு மக்கள்களால் இயங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப பரிச்சயமானது இப்போ கையில் இருக்கிற செல்ஃபோனு, யூடியூப்பு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அரசியல், டெய்லி நடக்கிற டிபேட்டு, இதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது. இதை தாண்டி ஒன்று இருக்குது. நம்ம இந்த இடத்துல உட்காந்து நிம்மதியாக பேசிக்கிட்டு இருக்கோம்னா யாரோ அங்கே தங்களோட உயிரை கொடுத்து பாதுகாக்கிறனால நம்ம இங்கே உட்காந்துருப்போம். அது வெளியே நிற்கிற காவல்துறையாக இருக்கலாம், அல்லது எல்லை பாதுகாப்பு படையாக இருக்கலாம், யாரோ இருக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த நிகழ்ச்சியை அதுக்கு பயன்படுத்தணுன்றது எனக்கு தோணுனது. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு மரியாதைக்குரிய அருண்குமார் டிஏஜி அவர்கள் இதற்கு சரியான பதில் தந்து அது சரியான முறையில் இந்த செய்தியை கொண்டு போய் உங்கள் மூலமாக மக்களிடம் சேர்க்கணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வந்து ஃபாரூக் சார் வந்து மிகச்சிறந்த நண்பர். 3 டாட்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். உடனே வந்து ஓகே சார் வர்றேன். கரெக்டாக ஒரு 4 மணிக்கு தான் எனக்கு சொன்னார். அதுக்கு மேலே ரீச் பண்ண முடியலன்னாரு. உடனே இமீடியட்டாக நான் வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு 5:30லாம் கிளம்பி வந்துட்டேன். முதல்ல வந்து அண்ணன் அமீர் அண்ணன் வந்தோடனே நானும் நம்ம திருமுருகன் சார் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் நம்ம பருத்தி வீரனையும் ஒரு ராமையும் நம்ம மறக்க முடியாது, சார் வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார். நானும் சொன்னேன், அண்ணே வணக்கண்ணே. அவர் தமிழ் சினிமாவுன்னு மிகப்பெரிய ஒரு ஆசான் அண்ணன். நான் படம் பண்ணும் போதும் உதவி இயக்குனராக வேலை செய்யும் போதும் பருத்தி வீரனில் யார் வேலை செஞ்சுருந்தாலுமே அவங்க கூட தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே எப்படி பண்ணார் இப்படி ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அது மாதிரி தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய பொக்கிஷன் அண்ணன். அதே மாதிரி மீரா கதிரவன் அண்ணன், அவள் பேர் தமிழரசி, ஒரு மிகச்சிறந்த படம். அந்த நேரத்தில் வந்து அந்த படம் மிகவும் பரபரப்பான ஒரு படமாக இருந்துச்சு.
இந்த இதை பார்க்கும்போது வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து நம்ம பார்க்குறது ஒரு எலெக்ஷன் நேரத்தில் பார்ப்போம். ஒரு நெருக்கடியான நேரங்களில் வந்து அவங்கள நம்ம ஊருக்குள்ளே பார்க்க முடியும். அவங்களும் வந்து டக்குன்னு வந்து அப்படி ஒரு ஃபோர்ஸாக வந்து இறங்குவாங்க. அங்கே இருக்கிற ஜவான்கள் வந்து மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதுக்கு பின்னாடி வந்து அவங்க அந்த வேலைகளை பார்ப்பாங்க. இப்போ இங்கே வந்ததுமே வந்து ஒரு சிஆர்பிஎஃப் வீரர்கள் மாதிரி தான். அண்ணன் திடீர்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இவ்வளோ ஒரு சிஆர்பிஎஃப் வீரரை பற்றின நான் அந்த இதெல்லாம் பார்த்தோன்னே சரி ஒரு தியாகம் இருக்கும், கண்டிப்பாக வந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெய்ஹிந்த் மாதிரி ஒரு சாங்காக இருக்கும்னு நினச்சேன். சரி, அவங்களும் வந்து சிஆர்பிஎஃப் ஜவான்களும் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க வேலை செய்கிறதுக்கு அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு அதான் ஒரு ஜவானே பண்ணியிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். இதே மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிஆர்பிஎஃப் வீரர்களை பற்றி அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் வந்து சினிமாவில் வந்து போலீஸ் தெரியும், அப்புறம் வந்து மிலிட்ரி தெரியும். சிஆர்பிஎஃப் வீரர்களை பற்றி பெருசாக தெரியாது. அவங்கள பற்றின இப்போ நிறைய படங்கள் வந்தது இல்லை. அது மாதிரியான படங்களும் வந்தால் மேற்கொண்டு அவங்களுடைய போராட்டம் தியாகங்கள்லாம் அவங்க மேலதிகாரிகளுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அது சார் அவங்க லீவெல்லாம் கேட்டாங்க, உடனே அவர் லீவ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தார். அது ஒரு நல்ல விஷயந்தான். அது மாதிரியான அவங்களுடைய கோரிக்கைகளை இந்த மாதிரி படமாக எடுத்து மேலதிகாரிகளுக்கு சினிமா பிரபலங்களை கூட்டி வச்சு போட்டு காமிச்சோம்னா அவங்களுக்கு எளிதாக புரிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் இந்த மேடையில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் நான் வந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மேலும் இந்த 3 டாட் நிறுவனம் வந்து ஃபாரூக் சாருடைய நல்ல மனசு போலயே மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக வரணும், நிறையா இசை ஆல்பங்களை அவர் கொண்டு வரணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி, இந்த மேடையில் வீழ்த்திருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். சில பேருக்கு வந்து ரொம்ப காலதாமதமாக தான் வந்து எங்கள் இயக்குனர் சொன்ன மாதிரி, விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி 4 மணிக்கு கூப்பிட்டு 5:30 வந்திருக்காங்க. அமீர் அண்ணனை ரொம்ப உரிமையோடு கோச்சிட்டார். ஏப்பா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் சொல்கிற ஒன்று, நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா டைம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருப்பேன், இவ்வளோ தாமதமாக சொல்லிடுறேன்னு சொல்லி. பட் நேர நெருக்கடிகளை கடந்து, அமீர் அண்ணன் மாதிரி அவர் எவ்வளோ பிஸியாக இருப்பேன்னு தெரியும், அதை கடந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அன்பின் காரணமாக தன்னோட ஷெடியூலெல்லாம் மாற்றி அண்ணன் வந்திருக்காங்க. இயக்குனர் மீரா கதிரவன், கார்த்தி நேதா, இன்னும் இங்கே மகிழன் சார் வந்து சடனாக வந்திருக்காங்க, தோழர் மகிழன் சார். அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த ஆல்பத்தில் நடித்த கலைஞர்கள் ஹரிஷ் மற்றும் சங்கீதா, இசையமைப்பாளர் KM ரயான், இதுக்கு கேமரா பண்ண ஃபைசல் கனி, இன்னும் இயக்குனர் நவீன் சார், அனைவருக்கும் நன்றி. ஒரு 6 நிமிடம் ஓடுமா அந்த படம், ஆனால் அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் தாண்டி இது என்ன மாதிரியான ஒரு டைமென்ஷன், என்ன மாதிரியான ஒரு பார்வையை உருவாக்கியிருக்குன்னு சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம இதை ஒரு 100 தடவை இந்த பாட்டை போய் கேட்டிருப்போம், படத்தொகுப்பாக இருக்கும்போதோ இல்லை அது ஃபைனல் ஒரு நிறைவு காட்சி அவுட் வர்றது வரைக்கும் ஒரு 100 தடவை பார்த்துருப்போம். ஆனால் இது ஒவ்வொருத்தவங்களோட பார்வையில் அது எப்படி மாறுதுன்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. அதை அமீர் அண்ணன் தொடங்கி வச்சாங்க. அதை அமீர் அண்ணன் வந்து ஒரு சிஆர்பிஎஃப் வீரனா அவருடைய நண்பர் அவர்களோட உறவில் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அதுக்கு பதில் சொல்கிற அருள் சார் பேச, அவர் அதிகாரியாக வந்து ஒரு டிஐஜி, அவரோட ஒரு கடமைக்கு உட்பட்டு அவர் ஒரு பர்ஸ்பெக்டிவில் அவர் சொல்கிறார், அதிகாரத்தின் இல்லை அந்த கட்டமைப்பின் ஒரு பிரதிநிதியாக அவர் சொல்கிறாரு. அடுத்து வர்றாரு மீரா கதிரவன், அவர் ஒரு பர்ஸ்பெக்டிவில் ஒரு இலைமறைக்காயா ஒன்று சொன்னாங்க, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அப்படின்றது மாதிரி. அதை பகிரங்கமாக போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு நம்ம மகிழன் தோழர். அதுக்கு பின்னாடி நம்ம பிள்ளைகளை காவு வாங்கணுமா, இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, இந்த அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் என்ன. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 6 நிமிட படம், ஒரு இராணுவ ஒரு எல்லை காக்கக்கூடிய ஒரு சிஆர்பிஎஃப் அவர் வர்றாரு, ஒரு குழந்தை பிறகுது போகுதுன்னு சாதாரணமாக ஏதோ ஒரு உணர்வுகள், ஆனால் இதுக்கு கூட இவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப குறுகிய காலத்தோடு நம்ம அமீரனை பேசி முடிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது.
என்னோட விருப்பத்துக்காகவும் நிறுவனத்தோட விருப்பத்திற்காகவும் அமீர் அண்ணன் மீண்டும் மேடை ஏறணும். இது இன்னொரு டைமென்ஷனில் இல்லை வேறு என்ன சொல்ல வரணும்னு அண்ணா நீங்கள் வாங்கினே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசிட்டு போங்க சில வார்த்தைகள். வணக்கம். எனக்கு இதில் சான்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் அண்ட் எனக்கு அழகாக காமிச்ச கேமராமேன் சார், எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒன்று. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் சாங். ஸோ இதை வந்து நான் இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ், லிரிசிஸ்ட் எல்லாருக்கூடையும் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்த்து ஸோ ஃபீலிங் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுகிறேன்னு தெரியல. தேங்க்யூ. Hello to everyone here. Firstly, I want to say sorry because I don't know Tamil at all. So just bear with me for 2 minutes. And first of all, I want to thank Farooq sir, Ryan and Faisal because these three are the people who I know, and I want to thank them for inviting me here. Some of you won't know me. I'm the singer of Sugar Baby. I don't know, from Thug Life. Maybe this name you won't know. Maybe I have to sing and show you. It was like kind of like viral around the internet. Like it goes like this. I don't know. Right now you might know, right? Just wanted to introduce that. Yeah. And yeah, thank you so much for thank you so much Farooq sir for letting me be a part of this event. And apparently I'm gonna be the first singer from the first album from Three Dots, and I'm very excited to be a part of that. And congratulations to Farooq sir and the Three Dots and everyone who are behind this event. And I'm wishing all the success to the people who are behind Three Dots. And we need labels like this because lot of artists needs platform, and this is like one of the biggest initiative for all the artists around the country. And yeah, thank you so much. Thank you.